எண்ணூரில் எண்ணெய் கழிவு கலந்ததை அரசும் சிபிசிஎல் நிறுவனமும் மூடி மறைத்துவிட்டன என்று பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எண்ணூரில் எண்ணெய் கழிவு கலந்த பகுதிகளை பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா இன்று நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக்ஜாம் புயலின் போது பெய்த கனமழையால் எண்ணூர் கடற்பகுதியில் குடியிருப்பு பகுதிகளிலும் கச்சா எண்ணெய் கலந்ததால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூச்சுத்திணறல், தோல் நோய் உள்ளிட்ட உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. மீனவ மக்கள் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் சௌமியா கூறினார். எண்ணூரில் எண்ணெய் கழிவு கலந்ததை அரசும் சிபிசிஎல் நிறுவனமும் மூடி மறைத்துவிட்டன என்றும், ஆற்றில் கலந்தது எண்ணெய் கழிவா மறுசுழற்சி கழிவா என்பதை ஐஐடி குழு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இனிவரும் காலங்களில் இதுபோல் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் சௌமியா கூறினார். 10 அடிக்கு கீழே இன்னும் இருக்குது எண்ணெய். இப்போ ஒரு பாத்திரத்துல இருந்து எண்ணெய் எடுக்கணும்னாலே ஒரு பஞ்சு போட்டு எடுக்கணும், இரும்பு போட்டு எடுக்கணும்ன்றாங்க. ஒரு தண்ணியில எண்ணெய் கசிஞ்சுனா என்ன பண்ணணும்? வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சா தொடச்சுன்னு இருப்பாங்க, இல்ல பிளாஸ்டிக் குப்பைய பிளாஸ்டிக் வாளியில எடுத்து கொட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு நவீன இயந்திரம் கூட கிடையாதா? இங்க இவ்வளவு பெரிய கம்பெனிங்க இருக்கு, இவ்வளவு அனல் மின் நிலையங்கள் இருக்கு, துறைமுகம் இருக்கு, யார்கிட்டயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லையா? இதை எப்படி எடுப்பாங்க? வெறும் சாதாரண பக்கெட்லயும் ஒரு கயிறு மாதிரி போட்டு பிழிஞ்சு எடுத்து ஊத்திட்டு இருக்காங்களா? இது என்னன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? முதல்ல இது கழிவு எண்ணெயா இல்லையா? இல்ல மறுசுழற்சி எண்ணெய். ஒரு சிலர் சொல்றாங்க எப்பயுமே மறுசுழற்சி எண்ணெய் இந்த நிறைய கம்பெனிகளை ஓடிட்டு இருக்கோம், அந்த எண்ணெய் தான் கசிஞ்சுதா இல்ல கழிவு எண்ணெய் கசிஞ்சுதா? என்ன அப்படின்னா அப்போ பாதிப்பு வேற மாதிரி. கழிவு எண்ணெய்னா இப்ப கீழே இருக்கிற மீன்களுக்கெல்லாம் என்ன பாதிப்பு இருக்கும்? வெறும் மறுசுழற்சி எண்ணெய்னா என்ன பாதிப்பு இருக்கும்? இதெல்லாமே நம்ம ஆய்வு பண்ணணும். அதுதான் நாங்க சொல்றோமே, பொல்யூட்டர் ஹேஸ் டு பே தி பிரைஸ். யாரு இதை மாசுபடுத்தினாங்களோ அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் அவங்களுடைய கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க தான் இதெல்லாம், அதுக்கு சட்டமே இருக்கு.